நான் டாக்டர் முகமது இப்ராஹிம், ஷிஃபா மருத்துவமனையில் புற்றுநோய் அறுவை சிகிச்சை மருத்துவராக பணியாற்றி வருகின்றேன். இந்த நவம்பர் மாதம் பேங்க்ரியாட்டிக் கேன்சர், அதாவது கணைய புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக அனுசரிக்கப்படுகிறது. நிறைய பேருக்கு கணைய புற்றுநோய்னா என்னன்னு தெரியாது. இது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன். ஸோ அதுலேருந்து தான் இன்சுலின் சொல்லக்கூடிய நம்மளுடைய அந்த ஹார்மோன் சுரக்கப்படுகிறது. ஸோ இந்த இன்சுலின் இல்லை அப்படின்னா டயபெட்டிஸ் வரும். ஸோ நாளடைவில் பல வருடங்களாக டயபெட்டிஸ் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கணைய புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிக வயது முதிர்ந்த ஆட்களுக்கும் ஏற்படலாம். மற்றும் ஸ்மோக்கிங், அதாவது புகைப்பிடிப்பது, மற்றும் ஆல்கஹாலிசம், அதாவது மது பழக்கம், இந்த பழக்கம் இருப்பவர்களுக்கும் இந்த கணைய புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கணைய புற்றுநோய் அதிகமான நேரங்களில் மிகவும் அட்வான்ஸ்ட் ஸ்டேஜில் தான் நம்மளால கண்டறியப்படும். ஸோ இதை நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சாதாரண ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், வயிற்றுக்கு இருக்கக்கூடிய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக இந்த கணைய புற்றுநோய் இருக்குதா இல்லையா என்பதை கண்டுபிடிக்கலாம். கணைய புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இடைக்குறைவு, வயிற்று வலி, சாப்பிடுவதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உணவு உட்கொள்வதில், அது மட்டும் இல்லாமல் ஜாண்டிஸ், மஞ்சள் காமாலை போன்ற நோய் குறியீடுகள் ஏற்படலாம். இதற்கு அறுவை சிகிச்சை, கீமோதெரப்பி மற்றும் ரேடியேஷன் போன்ற சிகிச்சை முறைகள் இருக்கு. இந்த நவம்பர் மாதம் கணைய புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக இருப்பதனால் நம்முடைய ஷிஃபா மருத்துவமனையில் கணைய புற்றுநோய் குறித்த ஆலோசனை இலவசமாக வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அதற்கு தேவையான பரிசோதனைகளும் டிஸ்கவுண்டட் ரேட்ல நம்மளுடைய மருத்துவமனையில் கொடுக்கின்றோம். இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.